Hello everyone. நம்ம இன்னைக்கு coupling reaction பார்க்க போறோம். So coupling reactionல வந்து நமக்கு reactant யார் இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா benzene diazonium chloride. இது கூட வந்து phenol வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. So இங்க என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல just simple இங்க இருக்க இந்த HCl வந்து வெளிய போய்டுவாங்க. So HCl வெளிய போனதுக்கு அப்புறமா இந்த பாண்ட் என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா இந்த பாண்ட் வந்து இந்த N கூட இப்படி அட்டாச் ஆயிடுது. இந்த ரியாக்ட் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So இந்த HCl மட்டும் வெளிய போயிட்டு இந்த இருக்க இந்த பாண்ட் இருக்கு இல்லையா சோ இந்த பாண்ட் இந்த N கூட இப்படி கனெக்ட் ஆயிருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த N கூட இந்த பாண்ட் கனெக்ட் ஆயிருந்தா அதே ஃபீனால் வந்து நமக்கு வந்துருது சோ பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் பிளஸ் ஃபீனால் வந்து ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா HCl வந்து வெளியே போகுது p ஹைட்ராக்சி அசோபென்சீன் அதாவது அது எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஆரஞ்சு டை இந்த கலர்ல இது இருக்க போகுது சோ p ஹைட்ராக்சி ஐசோபென்சீன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான கப்ளிங் ரியாக்ஷன் நீங்களும் இந்த அட்டாக் ஆர்கானிக் சீரிஸ்ல வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை சோ அதனால இந்த வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்றதுக்கு மறக்காம வீடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப்